இருக்கும். என்னன்னா இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் விளாண்டுறேன். இந்த பேர் தெரியாது. டாப்பில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா அதை படிச்சுக்கோங்க. அதை பாட்டிலாம் இருக்குது. இந்த கேம் நான் சின்ன வயசுலேருந்து விளையாடிருக்கேன். ஸ்டம்பிள் கைஸ் விளையாடி போர் அடிக்குது. திரும்ப டெலீட் பண்ணி விட்டேன் கைஸ். நான் அது ஏதோ கேம்னு நினச்சி டெலீட் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப ஏற்றி விளையாடலாம். சார்ஜ் எவ்வளோ இருக்குது? ஓகே 90 இருக்குது, அது போதும். சிலவம் ப்ளஸ் போயிட்டு வந்தோம், லேட் ஆயிடுச்சு ரொம்ப. 8:30 ஆயிடுச்சு. 7:30லாம் விட்டுருவாங்க, என்னன்னு தெரில. என் அண்ணன் வந்து இப்போ ஸ்டம்பிள் கைஸ் விளாட்றான். என் அண்ணனோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவன் வந்து வீடியோ போடல, அவன் 4-5 வீடியோ போட்டானா, நான் வந்து போட்டிருக்கேன் கைஸ். அது மாதிரி இது 7வது வீடியோன்னு நினைக்கிறேன். தெரில சரியாக 3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம சின்ன பையனாக இருக்கோம். இந்த கேம் தான். இந்த கேம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கேம் இது வந்து ஒரு சூப்பர் ஓப்பன் வேர்ல்டு. நான் மேப் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதில் வந்து செயலியே கொடுத்துருப்பான், எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் நம்ம வீடு கூட காட்டலாம். இருங்க கைஸ், நான் பெருசாக்கிடுறேன் உங்களுக்கு. எல்லாமே இந்த ஃபோன் இருக்குல்ல, இதில் போய் இந்த ஏர் கட்லாம் இருக்கும். இதை போய் நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி சைஸ்லாம் இது பண்ணிக்கலாம். இது ஓடுறது இந்த மாதிரிலாம். இது ஓடுறது என்னன்னு தெரியல எனக்கு இந்த கேம் பற்றி. இது இந்த மாதிரி தான் நடக்கிறது தான், அந்த மாதிரி தான் இருக்குது. குண்டாக இருக்கிறவங்க குதிச்சா அப்படி இருக்கு பாருங்களேன், எப்படி குதிக்கிறாங்க. குட்டியாக இருக்கிறவங்க குதிச்சா அழகாக குதிக்கு. இவன் மீடியம் இப்படி அழகாக குதிக்கிறான் பாருங்க. குண்டாக இருக்கிறவன் நடக்கிறதே ஒரு வித்தியாசமாக இருக்குது கைஸ். ஓடவே தரல அவனுக்கு. சரி, நம்ம இப்போ மீடியம் பாய் வச்சுக்கலாம். இதுதான் என் ட்ரெஸ்ஸு எல்லாமே. நான் லெவல் எத்தனை லெவலில் இருக்கேன்னு தெரியலையே. குட்டியாக இருக்கணும். சைஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, என்னோடய வண்டிலாம் நான் கட்டுறேன். வந்து இப்போ 9th லெவலில் இருக்கு. இன்னும் வரல. சாரி கைஸ், இந்த கேம் அப்படி தான் அடிக்கடி இந்த மாதிரி மக்கர் பண்ணும். நான் அமங்கஸ் வச்சுருக்கேன். நான் அடுத்து நாளைக்கு வந்து நான் அமங்கஸ் விளாட்றேன். நான் முடிவெட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 4:30க்கெலாம் வந்துட்டேன். இன்னும் தெரியலையே, இன்னைக்கு காட்டுது வரல. யார் நம்ம பாட்டி? ஓகே, நம்ம வீடு காட்டிடலாம். நம்ம இந்த கேம் அடிக்கடி இப்படி தான் மக்கர் பண்ணுவோம். ஃபோன் இல்லை, இந்த கேமே இப்படி தான். அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. இந்த கேம் கொஞ்சம் தான் உங்களுக்கு, இந்த கொஞ்சம் நெட்டு இருக்கணும் அந்த கேமை ஏற்றணுன்னாலே. பாருங்கள், வீட்டுக்கு போகவே முடியல. அண்ணன் இப்போ இதில் ஜெயிச்சிட்டான். அவன் தோத்துட்டே இருக்கான். ஆனால் அந்த கேமை டெலீட் பண்ணிட்டாங்க. சனா அவர் கிடையாது, அவன் ஒரு ப்ரோ. அவன் எனக்கும் மேலே அவங்களுக்கே காட்டினேன் நேற்றுனா. அவன் லெவல்லாம் காட்டினேன். ஓகே, நம்ம வீடுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் சிம்பிளாக வீடு கொடுக்குறானுங்க. கேவலமான வீடு. மீன் தொட்டி. இது என்ன ரூமு? இப்போ உள்ள என்னடா ரூம் இது? சரி, இது என்ன ரூம்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமில் நிறைய பேர் விளையாடிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, மேலே போய் பார்க்கலாம். ஆனால் குழந்தை தூங்குறதுலாம் வச்சுருக்காங்க. டாய்லெட்டு, குளிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? அப்போ குளிக்கிற ரூம் போல கைஸ். பால்கனியா? நல்லா இருக்கு, பெரிய பால்கனி. ஆனால் குதிச்சிட்டான்னு பார்க்குறீங்களா? இந்த கேம் வந்து அடிலாம் பண்ணாது. சுற்றியல் பேக்கில் இருக்கிறத என்னென்னு கட்ட பாருங்க. துப்பாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். துப்பாக்கி சுட்டுனா மனுஷன் செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். அது வந்து வெக்ட்ரிக்கான துப்பாக்கி தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம சிட்டிக்கு போய் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஓகே, சிட்டிக்கு வந்துட்டோம். 3 minutes ஆயிடுச்சு. துப்பாக்கி வெடிக்கலாம். வெக்ட்ரி எங்கடா காணும்? சுற்றுறோட எடுத்துருக்கேன். வெக்ட்ரி சுட்டுட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு ஃபோன் இருக்குது. ஸ்கேட்டிங் போர்டெலாம் இருக்குது. ஸ்கேட்டிங் போர்டு ஓட்டலாமா? சூப்பராக இருக்குது. நான் தம்பி ஸ்கேட்டிங் போர்டில் இருக்குதியா? ஏற முடியாதுல்ல இந்த பொண்ணால். ஓகே, இந்த பஸ் இருக்குது. இந்த பஸ் ஓட்டலாமா போய்? ஸ்கேட்டிங் போர்டில் குதிக்கலாம் முடியுது கைஸ். என்ன சிந்தர பஸ் அப்படியே இருக்குது. ஓட்டணுமா? நான் ஊர் சுற்றுவேனே. இது அப்போ நம்ம ஓட்ட முடியாது போல், அதுவாக தான் ஓட்டும் போல். அப்படின்னா இது வண்டி ஓட்ட முடியாது. இது ட்ரிக்கு இதெல்லாம் வேணும். அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. ஓகே, ஒரு இதை ஸ்பின்னு என்ன கிடைக்க போகுது? எதுவும் கிடைக்காது. இதே மாதிரி நான் இது ஸ்டம்பிள் கைஸில் நிறைய வாட்டி போட்டுருக்காங்க. எதுவுமே கிடைக்காது. என்ன கிடைக்க போகுது? எது சட்டை கேரக்டர் கிடைச்சா சூப்பராக இருக்கும் நினச்சேன்டா. ஏன் ஒரு டைம் மட்டும் கொடுக்காம இருந்துடலாம். ஓகே, எல்லாமே இது காசு தான் கேட்பானுங்க இந்த கேமில். ஓகே, நம்ம இப்போ வண்டி ஓட்டலாமா? இது வேணாம். இதுயா இந்த வண்டி ஸ்பீடாக போகும் கைஸ். நான் நேற்று தான் எடுத்தேன். ஆமாம், நேற்று தான் எடுத்தேன். இந்த கேம் 9th லெவலில் இருக்கேன். ஃபோட்டோ பார்த்தீங்களா? அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கலாம்ல, தப்பு பண்ணேன்.
அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். இதாண்டா பேண்ட்டு, அதே பேண்ட்டா இது போட்டுக்கலாம் கைஸ். இந்த பேண்ட் செட்டில் என்ன பேண்ட் போட்டுக்கலாம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது லேடிஸ் பேண்ட், அதெல்லாம் வேணாம். அதுவும் ஷூவில் நல்லா இருக்குது. க்ளவுஸ்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. க்ளவுஸ் வச்சு நார்மல் டீஷர்ட்டான பையன் மாதிரி தான் இருக்கும். கண்ணாடிலாம் வேணாம். மீசு தாடிலாம் இருக்குது கைஸ். மீசு தாடிலாம் வச்சுக்கலாமா? காசுனா மட்டும் நிறையா இருக்குது. மாஸ்க்கு கைஸ், மாஸ்க்குலாம் அதிகமாக காசு கேட்குறானுங்க கைஸ். என்னையா அது? சி யோ ரேபிஸ்ட் மாஸ்க் கைஸ். இதை நான் சேர்த்து வச்சு வாங்குறேன் கைஸ். கஷ்டப்பட்டு நான் இதை வாங்கலான் இருக்கேன். இது ஆக்சிலேட்டரு மைண்ட் கிராஃப்டில் வரும். மூக்கில் டிஷ்யூ பேப்பர்லாம் சொருகி வச்சுருக்கான். ஓகே, இதில் ஏதாச்சும் நான் நல்லா மாஸ்க்காக வாங்கலாம். ஆனால் அவங்க காசுலாம் இல்லை கைஸ். இதில் மீசை வச்சுக்கலாமா இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை கலர் தாடி வச்சுக்கலாமா? நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருப்பு தாடி மட்டும்தான் இல்லை. ஓகே, நம்ம பையன் ரெடி ஆகிட்டான். அவ்வளோலாம். அந்த ஃபோட்டோ வந்து நான் அப்போ எடுத்தது. அப்போ ரொம்ப நான் ப்ரோலாம் கிடையாது. அப்போ அந்த கேம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே கைஸ், இப்போ நான் படிக்கிற ஸ்கூலில் போய் காட்ட வரேன். நிஜமாலாம் படிக்கல, சும்மா தான். எங்கடா காணோம்? ஐயோ, ஸ்கூல் அங்கே இருக்குது கைஸ். தப்பாக வந்துட்டேன். பரவாயில்ல, எப்படி முடிச்சு போயிடலாமா? படிக்கிறதுக்கு எங்கே இருக்குது ஸ்கூல்? காணோம். இது என்னது? காஃபி ஷாப்பா? போகலாமா? இந்த யார்? நான் சார் வேணும். ஓகே, நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஸ்கூட்டியில் போகலாம். ஸ்கூட்டியில் போகலாம் கைஸ். பாரு, சூப்பராக இருக்குது. நம்ம இந்த பார்த்துவோம். சாரி சார், கிளட் வச்சு போனேன். ஐயோ, வேகமாக போகணுமே. இந்த வண்டியில் எதுக்கு நான் போகிறேன்? இந்த வண்டியில் போகிறாங்க. பாருங்க கைஸ், வேகமாக போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சார் இருந்தாங்க. சார் என்ன சொல்கிறான்? வாட் லுக்கு லாங் ஃபார் வெயிட். என்னடா நீ வெயிட் பண்ணுறியா? ஹாஸ்பிட்டல் போகிறமா? போ. அடுத்து யார்? தான் குட்டி பாப்பா, சாப்பிடு. சந்தோஷமாக சாப்பிடு. எதுக்கு சிரிக்கிற? ஜாலி கைஸ். 200 கொடுத்துட்டானுங்க. சரி, இந்த வண்டியை விட்டு எங்கடா நம்ம வந்து கடை. கடை இதான் நம்ம வேலை பார்க்குற கடை. நான் வந்து ஃபோனில் தான் விளாட்றேன். அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா இந்த இது வெள்ளை கலர்லலாம். சார், நான் முடிச்சிட்டேன் சார். எப்படா ஜம்ப் பண்ணுவேன்? எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம இந்த கடையில் போய் வேலை பார்க்கலாம். சாரே, நான் அந்த கடையில் போய் வேலை பார்க்குறேன் சார். அங்கே தான் வேலை பார்க்குறேன். தம்பி, யாரா நீ? நான் வேலை பார்க்க வந்துருக்கேன். தம்பி, நானும் வேலை பார்க்க வந்துருக்கேன். என்ன சொல்கிறான்? சொல்கிறேன் திரும்ப சொல்கிறா தம்பி. பொண்ணா? செத்துன்னு சொல்லுக்க. ஏண்டாடே, கடைக்காரன் வாங்க சாப்பிட்டு. வாட் ஷுட் யூர் லைக் டு ட்ரிங்க் டுடே? வா. ஏண்டாடே, நான் மேலே போய் வேலை செய்கிறேன்டா. அப்போ மேலே தான் வேலை செய்கிறேன். தப்பாக வந்துட்டேன். காசு கீழே போட்டு போயிருக்கான்டா. இங்கே யாருமே இல்லையா? கடையில் யாருமே இல்லை கைஸ். அப்புறம் நான் வேலையை விட நிற்க போகிறேன்டாடே. நான் ஓட்ட கடையாக வச்சுட்ருக்கேன். மை கஃபே நடத்துகிறாரு போல கைஸ். தம்பி, நான் வேலைக்கு வரல. அனுப்பிச்சிரு. வரணும் டேய். என் ட்ரெஸ் மாறல. அது வந்துருக்கு. பூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொடுக்கல. வேலை செஞ்சோன்னா அதில் அதிகமாக கிடைக்கும் போல கைஸ். அப்படின்னா நம்ம வேலை செய்யலாம். தம்பி சாரி சார் தப்பாக பேசிட்டேன் சார். நான் வேலைக்கு போகிறேன் சார். நான் நின்றே வேலை செய்யணுமா? அப்போ ஓடி போகலாமா? ஓடி போனோன்னு சொல்லிட்டாங்க கைஸ். அவன் என்ன சொன்னான்னு தெரில. நம்ம ஸ்கூட்டியில் போனேன். சாரி போனேன். காசு தராங்க. மறக்காமல் நம்ம சேனல் லைக் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் வரணும்னு ஆசை இல்லை கைஸ். எனக்கு வந்து லைக் மட்டும்தான் அதிகமாக வரணும்னு ஒரு ஆசை. அது என்ன ஆசைன்னு தெரில எனக்கு. அந்த ஷூ போட்டுக்கலாமா இப்போ நம்ம?
ஷூ 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 ஐயோ சூப்பராக இருக்குது கைஸ். இந்த ஷூ போட்டுக்கலாம். வேறு லெவல் கைஸ். ஐயோ ட்ரெஸ் மாறிடுச்சு. பரவாயில்ல. இவங்களும் வாங்கணுமா? வண்டி விட்டு இறங்கடா கைஸ். நான் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கல. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். எப்படி இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் எடுக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சார். என்னாச்சு சார் உங்களுக்கு? என் கூட வாங்க போடா. என்ன பண்ண சொல்கிறாங்க நம்மளை? என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வாங்கணுமா? வாங்கல. சரி வாங்கிட்டேன். என்ன பண்ணோம்? திரும்ப போகணும். ஐயோ போயோ. இந்த கேம் சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நாம் 2 பேரும் ஒன்றா விளாட்லாம். நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா பரவாயில்ல. நான் எல்லோரும் ஒன்றா விளாட்றேன். சார் சாரி சார், என் ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு. காசுக்கோங்க. ஓகே சார், ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு, மன்னிச்சிருங்க. அடுத்த வேலை குறிட்டா வந்து கத்துறான். ஐ அப்ஸ்கப் ஐ ஆஸ் அது எங்கே போகணும்? 24 ஹவர்ஸ் கேஃபேவா இது? சாரி சார், தப்பாக நினச்சிட்டேன் கேஃபேவை. நான் கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்பான்னு நினச்சேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. சரி நம்ம ஊர் சுற்றலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நம்புகிறேன். ஓகே, ஏற்கனவே 11 மினிட்ஸ் ஆச்சு. பாய் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் மட்டும் அப்படி கமெண்டும். நீங்கள் என் கூட விளாண்டிங்கன்னா என் பேர் நல்லா பார்த்துருங்க, சஞ்சித். பாய் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.